இந்த வீட்டில் ஒரு குட்டி பொண்ணு வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அவங்க விளையாண்டுட்டு இருக்கிறப்ப தவறி கிணத்துக்குள்ள விழுந்து இறந்து போயிட்டதா சொல்றாங்க. பாப்பா நீ வாது எட்டி பார்த்தது அதை நினைச்சு நாங்க ரொம்ப ஃபீல் பண்ணோம். என்ன மச்சான் கதையே இப்பதான்டா ஆரம்பிக்குது. கை சிவரிங்க ஆகுது மச்சான். எனக்கு கை ரொம்ப சிவரிங்க ஆகுது. ஓகே தானே நீ? ஓகே தான். புது ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்குதா? நாட் ஓகேனா சொல்லிட்டு ஓகேவா? பார்த்துக்கலாம் வா. ரொம்ப நாள் கூடாதுண்ணா. நாட் ஓகேனா சொல்லி இல்லை வா பார்த்துக்கலாம். அப்போ தான் விறுவிறுப்பாக போகுது. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் வா. இந்த கான்ஃபிடன்ஸ் போதும். பிஸியா எங்கம்மா இருக்கீங்க? எங்கம்மா இருக்கீங்க? பாப்பா உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் வேணும்னா அந்த அண்ணங்கள்கிட்ட சொல்லலாம். கண்டிப்பாக நாங்கள் அதை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்போம். உங்களுக்கு விளையாட யாரும் இல்லைன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா? கண்டிப்பாக இந்த 2 பேரும் இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் வேணும்னா எங்களை அண்ணனா நினச்சிக்கிட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள்கிட்ட தைரியமாக சொல்லலாம். நாங்கள் வேணும்னா அச்சையை கூப்பிட்டு வரட்டா? அவன் எங்கே இருப்பான்? என்ன மச்சான் அது? ரெஸ்பான்ஸ் இவ்வளோ வந்து ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு. இப்போ ரெஸ்பான்ஸ் நடக்குது. ஓகேவா? தலைக்கு மேலே நின்று சவுண்ட் விடுற மாதிரி இருக்குடா. எனக்கு ரொம்ப பக்கத்தில் போட்டாங்க. எல்லாம் நல்லா இருந்தாங்களா? நீங்கள் எதுவும் நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வந்திருக்கோம். நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் கண்டிப்பாக இங்கே வந்திருக்கோம். சவுண்டு தான் வருது நம்ம கேட்குறீங்க. நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? பயமாக மச்சான். பின்னாடி வந்து காதில் யாரோ சவுண்ட் விட்ட மாதிரி இருக்குடாடி. அந்த சவுண்ட் கேட்டியா? யாரும் மூச்சு விடுற மாதிரி இருக்குடா. உனக்கு சாதாரண மூச்சு கிடையாது. பெய்தனமா மூச்சு விட்ட மாதிரி இருக்கு. ஆமாண்டா. பயமா இருக்க மச்சான். எனக்கு கொலை நடுங்குறா. கொலை நடுங்குற பயம்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு அது மாதிரி தான்டா இருக்கு. இப்போ நீ ஃபுல்லாக பார்த்துட்டோம்ல? பார்த்துட்டோம். மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குல்ல? ஆமாம், அது பார்க்கலாம். ஐயோ அங்கே என்ன நடக்க போகுது இல்லையா? மெஸ்ஸியா மேலே இருக்கீங்களா? இப்போ நாங்கள் மேலே வரோம். மிஸ்ஸி பாப்போ பண்ணாங்க 2 பேரும். அண்ணனுங்க 2 பேரும் மேலே வரோம். தயவு செஞ்சு மேலேயே இருங்க. நீ எதுவும் பயப்பட வேணாம். தாராளமாக எங்கள்கிட்ட சொல்லலாம் எதுவாக இருந்தாலும். பரவாயில்ல மச்சான். இதில் சைடில் இது இருக்குது. சீக்கிரம் போ மச்சான். ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்குது. ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் வரட்டும், வா பார்த்துக்கலாம். கீழேயும் பார்த்து கீழேயும் ஒரு கண்ணை வச்சுக்கோ. வீட்டை சுற்றி இருக்கிற அந்த காடை பார்த்தா தான் பயமாக இருக்குது. ஆமாம் மச்சான். ஒருவேளை துர்கர் ஃபேனாக இருக்கணும் இருப்பாங்களோ ஒன்று பொண்ணு. ஒரு கிரேசி டிரைவர்.
ஐ எம் நாட். நாட்டுன்னு போட்டு என்னடா அது? கீழே கேட்ட மாதிரி இருக்கா சவுண்டு மச்சான். இல்லை 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 இல்லை, ஐ எம் நாட்டுன்னு போட்டிருக்கு. கீழே ஜிலேபியை பிச்சு போட்டிருக்காங்க. ஜிலேபி பிச்சு போடா, அது தெலுங்குடா. சாரி, மலையாளம்டா. அது மலையாளமா தெலுங்கா? மலையாளம். பட் ஆக்சுவலாக இது என்ன லாங்குவேஜ் எனக்கு தெரியல. எனக்கு தெரியும், கண்டிப்பாக மலையாளம் தான். எனக்கு தெலுங்கு மலையாளம் தெரியாது, அதோட ஃபாண்ட் ஸ்டைல் தெரியும் எனக்கு. எங்களுக்கு மலையாளம் தோணுது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? கதவு திறக்க முடியாதா என்ன? ஹலோ மெஸ்ஸியா? மெஸ்ஸி பாப்பா இருக்கீங்களா? ஏடா இது தேங்காய் எண்ணெயா? ஸ்கின் கேர் மாதிரி இருக்கு. ஸ்கின் கேர் மாதிரி இருந்துச்சு மச்சான். அங்கே பாருங்க. இவளா? இவங்க இந்த காஞ்சனா படம் இல்லை இல்லை முனி படத்தில் அதில் வருவாங்களா? அந்த ஹீரோயின் நேம் சரியாக தெரில. வேதிகா. சரி, இது இந்த ஃபோட்டோ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு தான் கான்சன்ட்ரேட் இருக்கும். கான்சன்ட்ரேட் நம்ம வீடியோ அதுவும் கரெக்டு தான். மென்ஸ் மென் ஆல்வேஸ் மென்ஸ். பாத்துரா என்ன ஒரு டோரை மட்டும் எதுக்கு சாத்தி வச்சு ஒரு டோரை திறந்து வச்சிருக்காங்க தெரியல இன்ன வரைக்கும். மெஸ்ஸியா எங்க இருக்கீங்க? ஹலோ மெஸ்ஸி பாப்பா. மெஸ்ஸி பாப்பா, மெஸ்ஸியா எங்க இருக்கீங்க? ஹலோ. ஃபேன்லாம் உள்ள இருந்தா கேட்டுச்சு சவுண்டு. பின்னாடி என் பின்னாடி தான்டா கேட்குது சவுண்டு. நான் சொன்னலாம் மச்சான், அது ஃபாலோ பண்ணிட்டு வருதுன்னு. கண்டிப்பாக நீ கேட்கவே இல்லை. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். இப்போ பாடுற வேலையை காமிக்குது. மெஸ்ஸி பாப்பா நீங்களா? அது பாப்பா அது மாதிரிலாம் நீங்கள் செய்ய வேணாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக எங்கள்கிட்ட வந்து பேசலாம். உள்ள இருக்கீங்களா? ப்ளீஸ் தயவு செஞ்சு முன்னாடி வாங்க. மச்சான் அது என்னன்னு பாரு. இது ஓப்பன் பண்ணி பாரு. ஜன்னலா இல்லை என்ன இருக்கும்? ஓப்பன் பண்ணுற தைரியம் இருக்கா? ஏய் ஆணி அடிச்சிருக்காங்கடா. புதையல் கண்டிப்பாக இருக்கும். புதையல்? ஆமாம், ஆணி அடிச்சிருக்காங்க. இங்கே சில குறிப்பிட்ட நம்பர் மட்டும் எழுதியிருக்கு. இந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்ப்போமா? கால் பண்ணி பார்ப்போமா? கால் பண்ணி என்ன கேட்க போகிறது? எதனால் இது மாதிரி இந்த பாப்பா இது மாதிரி சீதை இறந்து போனாங்க இந்த மாதிரி கேட்கலாம்ல. சோசியல் சர்வீஸ் தேவையா அப்படிங்கிறியா? அதுவும் கரெக்டு தான். எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன்டா. பார்த்து போகிறேன். மெஸ்ஸியா? மெஸ்ஸி பாப்பா எங்கே இருக்கீங்க? ஹலோ ப்ளீஸ் எங்கள் முன்னாடி வாங்க. உங்களை பார்க்கறதுக்கு கரப்பாம்பூச்சி அதான் இப்போன்னு பார்த்து இவ்வளோ இப்படி சவுண்டு வருது. தெரியலடா எனக்கும். ஃபோட்டோ ஏதோ பேபி ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். கிழிச்ச மாதிரி இருக்கு. ஒருவேளை இந்த பாப்பா ஃபோட்டோவாக இருக்குமோ இது? இருக்கலாம்டா அப்படி கூட. அது ஏதோ நேம் எழுதியிருக்கா. SAM போட்டிருக்கு. சாமா? சமந்தாவா?
சாரி. ஐடியா இருக்குப்பா. சரி பார்ப்போம். ஒன்று பண்ணலாம். கீழே போகலாம். கீழே போயிட்டு ஐடியா சொல்கிறேன். ஓகேவா? வா. பார்த்து போ மச்சான். பார்த்து போ மச்சான். கீழே போயிட்டு ஏதோ ஐடியா சொல்கிறான்னு சொல்கிறான். இதில் கொத்தூர போகிறான்னு தெரியல. பார்த்து போடா மச்சான். இதில் நடக்கிறது தான் பயங்கரமாக இருக்குது. அப்படி வாடா. இப்போ ஆச்சுன்னா சோழி முடிஞ்சிடும், சூத்து கிழிஞ்சிடும். பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து 2 வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம்ல, ஏகப்பட்ட விஷயம் நடந்துச்சு. இப்போ நம்ம 2 பேரும் பிரிஞ்சு வீடியோ எடுக்கணும் தனியாக. ஓகேவா? இப்போ நம்ம தனியாக பிரிஞ்சு வீடியோ எடுத்தோம்னு வச்சுக்கவேன், நம்ம எதிர்பார்த்ததை விட நிறைய கண்டென்ட் கிடைக்கும்டா. ஏய் போடா, நான் கிளம்புறேன்டா. டே அடுத்த விஷயம் எப்போ சொல்லு, நான் கிளம்புறேன். டேடி அங்கே பேய் இருக்குடா. டேய் என்னடா? நான் சொல்கிறத கேளு. உள்ளவா. என்ன பண்ணுறது இப்போ? உள்ளவா. உள்ள சீக்கிரம் உள்ளே போடா. உள்ளே போ, உள்ளே போ. இங்கே நிற்க வேணாம், இங்கே வா. நான் என்ன சொல்கிறேன்னா, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? என்னடா ட்ரை பண்ணி பார்க்குறது? நடந்ததெல்லாம் பார்த்தியாடா நீ? இதுக்கு மேலே என்னடா ட்ரை பண்ணி? எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம அதான்டா மிஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். என்ன மிஸ் பண்ணணும்? சேர்ந்து நம்ம வீடியோ எடுத்தோம், இவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சுல. தனியாக பிரிஞ்சு வீடியோ எடுத்தோம்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்கும்டா. நம்ம அதுக்காக கிளம்பி வந்திருக்கோம். சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். பண்ணலாம்ல? ஓகேவா? ஓகே தானே? தூரம் வந்து அப்புறம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுல்ல. அவ்வளோதான். வா, பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு வீடியோ எடுக்க போகிறோம். எப்படின்னா, நான் இந்த வீட்டில் வீடியோ எடுப்பேன், அவன் தீனா வந்துட்டு மேலே வீடியோ எடுப்பான். அது மாதிரி பிரிஞ்சு வீடியோ எடுக்க போகிறோம். அதான் இப்போ எனக்கு நான் வச்சிருக்க பிளான். எப்படி இருக்க போது தெரியல, பார்த்துக்கலாம். உங்களுக்கு நான் இப்போ சொல்ல வராது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புறேன். பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே தான் பண்ணிக்கலாம்ல? பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் டூ இட் ஆன் சேலஞ்ச். பிரசாந்த் சொன்ன மாதிரியே இப்போ நம்ம தனியாக வீடியோ எடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மேலே போய் பார்க்கலாம். இப்போ மறுபடியும் போய் மேலே பார்க்குறது தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நான் அது வந்து தனியாக போகிறேன். பிரசாந்த் கீழே வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கான். ஸ்டே காம் அண்ட் சில். போலீஸ் தொல்லை தான் பெருந்தொல்லையாக இருக்குது. மிஸ்ஸி பாப்பா இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா ஹலோன்னு ஒரு சவுண்ட் விடுங்க. ஹலோன்னு கூட சொல்ல வேணாம். தீனாவை தனியாக அனுப்பிச்சிருக்கேன். நம்ம இங்கே வீடியோ எடுக்கலாம். இப்படி போக வேணாம் பட்டீஸ், நம்ம இப்படி போவோம். ஆக்சுவலாக இதுக்கு பேக் சைடு தான் அந்த கிணறு பார்த்தோம். அங்கே கொஞ்சம் நேரம் கம்யூனிகேட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பள்ளமாக இருக்குது. யாராவது இருக்கீங்களா?
ஹலோ, அது வரைக்கும் படிஸ் அந்த கிணறு. மெசியா, ஹலோ, உங்களோட ஆன்மா இன்னமும் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கா? நீங்கள் இந்த கிணத்துல தான் தவறி விழுந்து இறந்து போனீங்களா? யாரோ நடக்கிற மாதிரியே சவுண்ட் கேட்குது படிஸ். யாரோ சவுண்ட் விட்ட மாதிரி கல் போட்டு சவுண்டு மாதிரி கேட்குது. இந்த நாய் தாயோலிங்க அரைச்சு. பாப்பா, நீ என்னை ரொம்ப பயன்படுத்த வேணாம். நீ எதா இருந்தாலும் என்கிட்ட தைரியமாக சொல்லலாம். யாரோ பின்னாடி ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு படிஸ். யாருன்னு தான் தெரில. முடிச்சலியா யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ணி நிற்கிற மாதிரியே இருக்கு. யாருன்னு தான் தெரில. ஷோ, இந்த நாய்ங்க குலைக்கிறது. யார் இது? வேலையை காட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. தீரா பாப்பா, நீ ஏன் இப்போ தேவையில்லாமல் அண்ணனை பயன்படுத்துறீங்க? அதான் சொல்லியிருக்கேன்ல, நீங்கள் எதா இருந்தாலும் என்கிட்ட தைரியமாக சொல்லலான்ட்டு. பாப்பா, நீங்களா அது கத்துறது? பயமா இருக்கா? ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு இந்த வாய்ஸ். ஏ மச்சான், பயமா இருக்கடா. டே பிரசாந்த், ஐயோ அவ வேற என்ன ஆனானே தெரியல. யார் அது? படிஸ், ஆக்சுவலாக நாங்கள் நடந்து வந்துட்டு இருந்தேன். நான் யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரி எனக்கு ஆக்சுவலாக சவுண்டு கேட்டுது படிஸ். சுற்றி பார்த்தா யாருமே இல்லை. ஆக்சுவலாக இங்கே ஒரு கிணறு ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த கிணத்துல தான் அவங்க தவறி விழுந்து இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். மற்றபடி நல்லா ஷுவராக சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும் கம்யூனிகேட் பண்ணி கொஞ்சம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம் படிஸ். நாய் வேற கத்துது. மெசியா, நீங்கள் இன்னமும் இங்கே தான் இருக்கீங்களா? ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. பாப்பா பாப்பா, அப்படி சவுண்டு போடாதீங்க பாப்பா. உங்களுக்கு நடந்ததை கேள்விப்பட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. உங்களுக்கு நடந்த மாதிரி யாருக்குமே நடந்துடக்கூடாது. இப்படி ஆதிங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தைரியமாக கேட்கலாம். உங்களுக்கு எதனால் நடந்துச்சுன்னு நீங்கள் இப்படி எங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் இதாக இருக்கும். மெசியா, நீங்களா அது? நீங்களா அது? எங்கே இருக்கீங்க? உள்ளே போய் பார்க்கலாம் படிஸ். சவுண்ட் கேட்குது. சவுண்டு கேட்டதுக்கப்புறமும் நம்ம சைலண்டாக இங்கே நின்றுட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது. களத்தில் இறங்கினா தான் காரியத்தை சாதிக்க முடியும். ஹலோ, மெசியா செல்லம், எங்கே இருக்கீங்க? உங்களால என் முன்னாடி வர முடியுமா? நீங்க தான் இப்ப பேசுனீங்களா? எங்க இருக்கீங்க? ஹலோ,
டோர் திறக்கவே முடியல குட்டீஸ். வீடு ரொம்ப வருஷமாக அபார்ட்மெண்ட்டாக இருக்குல்ல, அதனால் டோர்ஸ் எல்லாம் ஸ்டக்காகி நிற்கிது. மெஸ்ஸியா பாப்பா எங்கே இருக்கீங்க? பாப்பா, உங்களுக்கு நடந்தது நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அழுகுற சவுண்டு, இந்த மாதிரி சவுண்டு தான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. பாப்பா, நீ ரொம்ப சேட்டை பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அந்த பாப்பா ரொம்ப ஓடுறாங்கன்னு நினைக்கிறேன். குதிக்கிற சவுண்டு, ஓடுற சவுண்டு தான் கேட்குது. நீ எதுவா பாப்பா அழாதீங்க பாப்பா. ஐயோ, ரொம்ப ரொம்ப கொடூரமா கேக்குது சவுண்டு. அவங்க விளையாடுற மூட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் டிஸ்டர்ப் பண்றோம்னு எனக்கு ரொம்ப இதா இருக்கு. பாப்பா, உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? இந்த அண்ணன்ட்ட சொல்லலாம். நீங்க எதுவாக இருந்தாலும் நானும் உங்களோட சேர்ந்து விளையாடுவேன். உங்களோட ஆன்மா இன்னமும் சாந்தி அடையாமல் இந்த வீட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கா? ஹலோ, என்கிட்ட எதுவும் சொல்ல ட்ரை பண்ணுறீங்களா? இல்லை என் கூட விளையாட உங்களுக்கு ஆசையாக இருக்கா? உங்களுக்காக ஃப்ரெஷ் பீஸாக நான் அவன் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக அவன் மேலே தான் இருக்கான். அவன் கூட போய் விளையாடுறீங்களா? உங்களுக்கு ஓகேவா? ஓகே, பட் அதுக்கு முன்னாடி என் முன்னாடி வரீங்களா? ஹலோ, நம்ம ஒன்று வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். கண்ணாமூச்சி விளாடணும்னு கேட்போம். அந்த கேள்வி கேட்டதுக்கப்புறம் நம்ம ஒன்று இது பண்ணுவோம். கண்ணாமூச்சி விளாடணும்னா ஐயோ, நம்ம ஒரு டாஸ்க் பண்ணலான்னு நினச்சா அது நம்மளை வச்சு டாஸ்க் பண்ணுது. பாப்பா, நீங்கள் இது மாதிரி ரொம்ப நீங்கள் விளாட்றது அண்ணனுக்கு பயம்தான் ஏற்படுத்துது. உங்களுக்கு என்ன விளையாட்டு நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அது அண்ணன்ட்ட சொல்லுங்கள். கண்ணாமூச்சி பிடிக்கும்னா நீங்கள் சைலண்ட்டாக இருங்க. ஓடி பிடிச்சி பிடிக்கும்னா நீங்கள் சவுண்டு விடுங்க. சரியா? கண்ணாமூச்சி பிடிக்குமா உங்களுக்கு? ஓடி பிடிச்சி பிடிக்குமா? உங்களுக்கு என்ன கேம் பிடிக்கும்னு நான் எனக்கு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு என்ன கேம் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மெஸ்ஸியா, ஹலோ, மெஸ்ஸியா குட்டி, தங்கப்புள்ள, நீங்கள் தானே அது? எங்கே இருக்கீங்க? நீங்கள் தான் இப்போ சவுண்ட் போட்டிங்களா? உங்களுக்கு என் கூட விளையாட ஆசையாக இருக்காமா? வரீங்களா? விளையாடலாம். உங்களுக்கு என்ன கேம் பிடிக்கும்? மெஸ்ஸியா செல்லும், உங்களுக்கு என்ன கேம் பிடிக்கும் நான் தெரிஞ்சுக்கலாமா?
நீங்கள் வாங்கலை, நம்ம விளாட்லாம். சவுண்டு ரொம்ப பக்கத்தில் கேட்குது படிஸ் எனக்கு. பட் நான் நிறைய இடத்துல நோட் பண்ணியிருக்கேன், கூட யாரையாவது கூட்டிகிட்டு வரதை விட தனியாக வந்தால் தான் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்காக தான் நான் மோஸ்ட்லி தனியாகவே அந்த ஒரு பிளானை நான் சூஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறேன். மற்றபடி யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு இதுதான் நான் பண்ணுவேன், அந்த ஒரு எந்த ஒரு பிளானும் கிடையாது. எனக்கு இது பண்ணால் தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு கூட ஒரு என்டர்டெயின்மெண்ட் மெட்டீரியலுக்கும் ஃபன் மெட்டீரியலுக்காக தான் நான் கூட ஒரு ஆள் சேர்த்துவேன். மற்றபடி தனியாக வந்தால் மட்டும்தான் எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, அந்த ஒரு ஹாரரான ஃபீல் கிடைக்குது. அதுக்காக மட்டும்தான் நான் சோலோவாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் சோலோவாக ட்ரை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ நான் நிறைய வீடியோஸ் சோலோவாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யாரும் கமெண்ட்ஸில் நிறைய பேர் அக்கறை பண்ணி சொல்கிறீங்க, தனியாக போகாதீங்க, சேஃபாக இருங்க, ரிஸ்க்கு, தனியாக பண்ணினீங்கன்னா நான் வீடியோவே பார்க்க மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறீங்க. அந்த மாதிரியான முடிவுலாம் நீங்கள் எடுத்துடாதீங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய சேஃப்டிக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் நான் வருவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய சேஃப்டிக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் நான் வீடியோ ஷூட்டுக்கு வருவேன். மற்றபடி நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. நான் சேஃப் தான். அதையும் மீறி சிச்சுவேஷன் எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா நான் அந்த இடத்த விட்டு உடனே கிளம்பிடுவேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பண்ணிப்பீங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். மெஸ்ஸி பாப்பா, ஹலோ. பாப்பா, மெஸ்ஸி பாப்பா. இங்கே இதுதான் இந்த மூலையிலேருந்து தான் இங்கே படி சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கு. எங்கே இருக்கீங்க? எதுக்கு என் முன்னாடி வர மாட்டேங்கிறீங்க? உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நீங்களா அது? ஹலோ. என்ன கேள்வி கேட்டாலும், நம்ம என்ன கொஸ்டின் கேட்டாலும் இமீடியட்டாக ஆன்சர் கேட்டு அதுக்கு இது வந்துக்கிட்டே இருக்கு, கேள்வி வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ பார்த்தீங்களா பாப்பா, அது நீங்க தானே? அது ஐயோ, ரொம்ப பயமா இருக்கு. கல் இப்படி ஆடுது. ஐயோ, என்ன பண்றதுனே தெரியல. பாப்பா, உங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்களா? நீங்க அம்மா அப்பாவோட தான் இந்த வீட்டுல நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்களா? பாப்பா, நீங்க அழக்கூடாது, நீங்க நல்ல பாப்பா இல்ல. ஜன்னல் வழியா எட்டி பார்த்து பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு படி எனக்கு. யாராச்சும் இருப்பாங்களா? எங்க இருக்கீங்க? மெஸ்ஸியா செல்லம்? நீங்களா அது? என்ன பண்றதுன்னு தெரியல. பாப்பா, சுத்தி நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் வேற கீழே என்ன பண்றான்னு தெரியல பிரசாந்த். பாப்பா, உங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்களா? உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறேன், நீங்க அதை கேட்கணும். யூ வாண்ட் டு ஹியர் திஸ். பாப்பா பாடும் பாட்டு கேட்டு தலையாட்டு, எந்த பேரும் ஒன்று தானே, அம்மாவுக்கு கண்ணு தானே, ஒன்னாக விளையாடலாம்.
மேலே போய் பார்க்கலாம் பட்டி. எந்நேரமும் திக்கு திக்காவே இருக்கு நம்ம பொழப்பு. எங்கெங்கெல்லாம் மரம் முளைச்சிருக்கு பாருங்க, பெரிய தலைவலியா இருக்கு. ஏதோ சவுண்ட் கேட்கல. மெஸ்ஸியா பாப்பா இங்கே இருக்கீங்களா? ஹலோ, வீட்டுக்குள்ளேயே மரம் முளைச்சிருக்கு ப்ளீஸ். லைட் வேறு டிம் ஆகிடுச்சு பட்டீஸ். சார்ஜ் போக போகுதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வீடியோ எடுக்கணும். ஏய், இந்த டோர் இப்போ ஆடிச்சு, கேப்சர் பண்ணிட்டேன். ஹலோ, மெஸ்ஸியா பாப்பா, இந்த டோரை ஆட்டினது நீ தானா? என் கூட விளையாட ட்ரை பண்ணுறியா? இப்படி ஒளிஞ்சு நின்று என் கூட விளாட்றதுக்கு என் முன்னாடி வந்து என் கூடவே விளாட்லாம்ல? எங்க இருக்க? அப்படி கொல்லாம விடாது போல நீ. பாப்பா நீ இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது பாப்பா. இந்த ரூம்ல இருந்தா சவுண்ட் வந்துச்சு. பாப்பா, இந்த அண்ணனை எதுவும் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. இந்த அண்ணன் இன்னும் நிறைய நாட்கள் வாழ வேண்டியது இருக்கு. பாட்டு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அதான் நீங்க ரொம்ப கோவப்பட்டீங்க. யாரும் பின்னாடி ரவுண்ட் நடந்து வர சவுண்டே கேட்டுட்டு இருக்கு. பாப்பா நீங்களா? அது நீங்களாம் தான் தயவு செஞ்சு என் முன்னாடி வந்துடலாம். நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம், அண்ணன் தான் நான் உங்களுக்கு, சரியா? கூட என்ன உங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி நினச்சிக்கிங்க தயவு செஞ்சு. என்னை சுற்றி சுற்றி நடக்கிறது உங்களுக்கு கால் தான் வலிக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா நான் பாப்பா ஏன் இது மாதிரிலாம் பொருள்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க? டேரெக்டாக நீங்கள் வந்து என்கிட்ட பேசலாம் நீங்கள், சரியா? இந்த அண்ணனுக்கு ஏதாச்சும் ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா யார் பொறுப்பு சொல்லுங்கள்? தனியாக தானே நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். உங்கள் அப்பா பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா பாப்பா? நான் இருந்து வேற உங்கள் அப்பா பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சரி விடுங்க, அம்மா பேர் என்னன்னாச்சும் தெரிஞ்சுக்கலாமா பாப்பா? பாப்பா அந்த கதவு பின்னாடி நின்றுக்கிட்டு இதெல்லாம் பாப்பா வேணாம் பாப்பா, பயமுறுத்துற வேணாம் பாப்பா, சொல்றேன்ல.
ப்ளீஸ். இந்த பொண்ணுக்கு நான் சொல்கிறதே புரியலைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன பொண்ணாக இருக்கிற வயசுலேயே, வாழ வேண்டிய வயசுலேயே, அல்ப வயசுலேயே ரொம்ப இறந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். சே பாவம் பாருங்க. இந்த கதவு, இந்த ரூமுக்கு வரப்ப இந்த கரெக்டாக இந்த ரூமுக்கு வரப்போ இந்த கதவு ஆடிக்கிட்டே இருக்கு. பாப்பா இருங்க, கரெக்டாக இந்த கதவுக்கு பின்னாடி பார்ப்போம் நம்ம. பாப்பா ஆட்டக்கூடாது, ஆட்டக்கூடாது. ஏ சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன் பட்டீஸ். லைட் வேறு ஆஃப் ஆகி எரியுது. ஓகே, ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. நிசியா பாப்பா, நீயா அது? எங்கம்மா இருக்க? ஹலோ? ஆக்சுவலாக நாய் கத்துதா இல்லை இந்த வீட்டில் கேட்குற ரேண்டமான வாய்ஸான்னு தெரியல பட்டீஸ். எனக்கு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. மெஸ்ஸியா பாப்பா, நீ தான் இப்போ பேசுனியா? என்கிட்ட எதுவும் சொல்ல ட்ரை பண்ணுறியா இல்லை என் கூட எதுவும் விளையாட ட்ரை பண்ணுறியா? நீ என் பக்கத்தில் தான் இருக்கேன்னு நல்லா தெரியுதுமா. என் முன்னாடி வரியா? எங்கம்மா இருக்க? ஆக்சுவலாக நான் பேக்கப்புக்கு வேறு லைட் எதுவும் எடுத்துகிட்டு வரல ப்ளீஸ். ஒரு நிமிஷம், நான் ஒரு டார்ச் ஒன்று அடிஷ்னலாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதை நான் ஆன் பண்ணுறேன். ஓகே, மெஸ்ஸியா பாப்பா எங்கே இருக்கீங்க? ஹலோ? எங்கம்மா இருக்கீங்க? சவுண்டு திடீர்னு வருது ப்ளீஸ். ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல. எப்பா இரு, நான் உள்ள வரேன். பாப்பா டே பாப்பா. பாப்பா என்ன பாப்பா? அண்ணன் தானே நான், இப்பெல்லாம் பண்ணலாமா? அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உனக்கு சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர மாட்டேன். மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, செய்யாத பாப்பா, பயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு துர்காங்கிற ஒரு படத்தில் ஒரு பொண்ணு வரும், அந்த பொண்ணு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்பா கியூட் பாப்பா இல்லை? சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சவுண்ட் தெரியல. நாயெல்லாம் மூட விட்டுட்டேன் ப்ளீஸ். ஆனால் வீட்டில் இருக்கும்போது சத்தியமாக நாய் ஓட விட்டாலே கண்டிப்பாக நான் வெளிலே வர மாட்டேன். இப்போ மச்சானோட சேர்ந்து வீடியோ எடுக்கிறது இது வரைக்கும் வந்து வீடியோ யாருமே இல்லாத வீடியோட, யாருமே இல்லாத ஹாண்டட் ஹவுஸில் வந்து வீடியோ எடுக்கிறது ரொம்ப பல வீடியோ எடுத்திருக்கோம். இப்படிலாம் நடக்கிறது. ஆனால் நாய் பிழைக்கிறது தான் ஃபஸ்ட் டைம். சரி வாங்க நம்ம வீடியோ எடுப்போம். தேவையில்லாத இது பேசி கிளாஸை பார்த்து கண்ணு ஒரு மாதிரி இருக்கு. பாப்பா புஜ்ஜிக்குட்டி
நீங்கள் பின்னாடி தான் இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. அண்ணன் கிட்ட தான் வர மாட்டேங்கிறீங்க இல்லை? உங்களுக்கு என்ன சாக்லேட் பிடிக்கும் சொல்லுங்கள், நல்லா வாங்கிக்கோங்க. கக்கூஸ் டெய்ரி மில்க் வேணுமா, 5 ஸ்டார் வேணுமா, மில்கி பார் வேணுமா, என்ன வேணும் சொல்லுங்கள் 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 சொல்லுங்கள். சரி, உங்கள் கூட ஒரு பையன் ஃப்ரெண்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த பையனோட பேர் என்ன? அச்சயனா? 2 பேரும் க்ளோஸா? 2 பேரும் சவுண்ட் வருது படிஸ். குதிக்கு. என்ன பாப்பா ப்ளே மூடுக்கு போயிட்டீங்க போல, குஷி ஆயிட்டீங்களோ? ரொம்ப சவுண்டு பார்த்தீங்களா எப்படி கேட்குதுன்னு? பயமா இருக்கு ப்ளீஸ். நான் சின்ன பொண்ணு நினச்சி பயத்தை உள்ள காட்டிக்காம நான் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன். சவுண்டு கேட்கும்போது ரொம்ப பயமாக இருக்கு. ரொம்ப ஆக்ரோஷமாக கேட்குது. பாப்பா சரி படி, இதுக்கு மேலே நம்ம இங்கே நிற்கிறது சரியில்லைன்னு தோணுது. இன்னும் ஆக்டிவிட்டிஸாக நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இதுக்கப்புறம் மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது, அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்துடும். மச்சான் கீழே வீடியோ எடுக்கட்டும். சரி வாங்க நம்ம மேலே போவோம். இப்போ மேலே என்னென்ன பண்ண காத்திருக்குன்னு தெரில. பாப்பா இங்கெல்லாம் இருக்கீங்களா? இந்த ஃப்ளோருக்கு வந்துட்டேன் நான். இந்த ஃப்ளோர்லாச்சும் அண்ணன் கிட்ட வருவீங்களா? மெஸ்ஸியா, என்கிட்ட எதுவும் சொல்ல ட்ரை பண்ணுறியா? இல்லை என் கூட விளையாட ட்ரை பண்ணுறியா? இல்லை உனக்கு எதுவும் உதவி தேவைப்படுதா? எதுவாக இருந்தாலும் தயங்காமல் என்கிட்ட சொல்லுமா. உனக்கு சாக்லேட்ஸ்லாம் வேணுமா? சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம், பிஸ்கெட்ஸ் எதுவும் வேணுமா உனக்கு? நான் வாங்கித்தரேன். இல்லை டாய்ஸ் ஏதாவது உனக்கு வேணுமா? நான் வாங்கித்தரேன். அப்படி இல்லையா, என் கூட என்னோட ஃப்ரெண்டு வந்திருக்கான், அவன் கூட விளையாடுறியா? ஆ அப்பா அண்ணன் பின்னாடி வரக்கூடாது சரியா? முன்னாடி வரணும். பின்னாடி வந்து இது மாதிரிலாம் சவுண்ட் விடக்கூடாது. ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது பாப்பா சொல்லுங்க. ஏன் தான் அப்படிலாம் தெரியல. வாழ வேண்டிய வயசில் சின்ன பொண்ணுலாம் சாகும். நம்ம வந்தப்போ இந்த கதை மூடியாக இருந்துச்சு. நானும் பிரசாந்தும் வந்தப்போ இந்த கதை மூடியாக இருந்துச்சு. ஹலோ, ஆக்சுவலாக ஃப்ரெண்டுன்னு சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. தீனா என்ன என்ன பண்ணிட்டு இருப்பான்? பாப்பா நீங்கள் தான் இந்த கதவை மூடி வச்சிங்களா? ஆ
இந்த ரூமில் தான் இருப்பீங்களோ நீங்கள்? படிச்சு கதவை பூட்டிடுச்சு. பாப்பா, ஏன் பாப்பா கதவை பூட்டிட்டீங்க? படிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கதவை வேற பூட்டி ஓப்பன் பண்ணிடுச்சு. படிச்சு இல்லை, யாரோ நடக்கிற மாதிரி கேட்குது. நம்ம வெளில போமா வேணாமா? வெளில அந்த பாப்பா தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பயமாக இருக்கு எனக்கு. வெளில போய் பார்ப்போம்ப்பா. மெஸ்ஸி பாப்பா, மெஸ்ஸி குட்டி, மெஸ்ஸி பாப்பா, பாப்பு, நீ என் பின்னாடி தான் இருக்கீங்கன்னு தெரியுது. தயவு செஞ்சு முன்னாடி வந்துடுங்க, சரியா? நான் நடக்கிறதுனால உங்களுக்கும் கால் வலி தான், எனக்கும் கால் வலி தான். மெஸ்ஸியா, மெஸ்ஸியா தானே உன்னோட பேர்? மேலே இருந்து சவுண்ட் கேட்குது பட்டீஸ். வீடே அதிருது. கேக்குதா கேக்குதா? மேலே இருந்து சவுண்ட் கேட்குது பட்டீஸ். ஒரு மாதிரி இந்த வீடே அதிர்ற மாதிரி வைப்ரேட் ஆகுது எனக்கு. கேக்குதா? ஸ்டாப் ஆயிடுச்சு. மறுபடியும் கேட்குது. ஒருவேளை கபடி விளாண்டுட்டு இருக்கானோ? என்ன பண்றான்னு தெரியலையே. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். யாரோ எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு படி. யாருமே என்னடா அது? சி, கிணறு பார்த்தாலே பயமாக இருக்கு. பாப்பா, இங்கே தான் இருக்கீங்களா? கதவு ஆடுது. பாப்பா, நீங்களா? அது ரொம்ப பொறுமையாக ஆடுது கதவு. பாப்பா, அண்ணன்கிட்ட வரலாம், தைரியமாக வரலாம் நீங்கள். பாப்பா, நீ மட்டும் வரலன்னா மறுபடியும் நான் பாட்டு பாட ஆரம்பிச்சிடுவேன். பாப்போ, பாப்பா, கதவு ஆடுறது நின்றுச்சு படிஸ். பாப்பு, அண்ணன் உங்ககிட்ட தான் வரேன். கதவு பின்னாடி இருக்கு படிச்சு. கதவு பின்னாடி இருக்கு. நீ பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். கதை எட்டி பார்க்குது படிச்சு. எப்பா எப்பா, பாப்பா, அது நீங்களா? எட்டி பார்க்குது படிச்சு. பாப்பா, இப்படி எட்டி பார்த்து பயமுறுத்த வேணாம் பாப்பா. நீ என் முன்னாடி தைரியமாக வரலாம் பாப்பா. பாப்பா, நீங்களா? அது எட்டி பார்த்தது?
ஹலோ? எனக்கு தெரிஞ்ச அவன் மேலே தான் இருப்பான். நம்ம மேலே போயிட்டு வர கத்துது. அவன் மேலே தான் இருப்பான். மேலே போயிட்டு அவனை கூட்டிகிட்டு கிளம்பிடலாம். உள்ள ஏதோ சவுண்ட் கேட்குது. உள்ள ஏதோ சவுண்ட் கேட்குது பட்டீஸ். என்னடா பண்ற? ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க மச்சான்? ஏய் நீனா? ஏய்